நந்தா விளக்கு. அத்தியாயம் 2. கிழவி அவளை பார்த்து கேட்டால், சிறு பெண்ணாக இருக்கிறாயே, உன் கணவனும் போருக்கு போயிருக்கிறானா என்று. இல்லை, இவள் முறை மாமன் போருக்கு போயிருக்கிறான், அவன் திரும்பி வர இவள் காத்து கொண்டிருக்கிறாள் என்றாள் மற்ற பெண். வரட்டும் வரட்டும், நல்லபடி வரட்டும், ஊத்தையடையாமல் வரட்டும் சர்வேஸ்வரா என்று அந்த கிழவி கற்ப கிரகம் நோக்கி கை கூப்பினாள். சடீரென்று மழை தரையை தாக்கியது. காற்றுக்காக படிகளில் உட்கார்ந்து கொண்டிருந்தவர்கள் மண்டபத்துக்கு உள்ளே அடைந்தார்கள். இடி இடித்து தரை தொட்டது. அரசிளங்குமரிகள் திடுக்கிட்டு எழுந்தார்கள். தாதிகளை கட்டிப்பிடித்து கொண்டார்கள். விளக்குகள் தூண்டப்பட்டு பெரிதாக எரிந்தன. சேந்தன் உமையாள் ஒரு அரசிளங்குமரிக்கு அருகே போய் அமர்ந்து கொண்டாள். அவள் கைகளில் விலங்கு போடப்பட்டிருந்தது. நல்ல உயரம், ஆனால் குறுகிய உடம்பு. சோர்வும் பயமும் முகத்தில் அப்பி இருந்தன. கைது செய்யப்பட்டு வந்தாலும் அரசி என்கின்ற கர்வம் அவளுக்கு போகவில்லை. யார் இவள்? உமையாளை பார்த்து சாளுக்கிய மொழியில் கத்தினாள். கிழவி பதில் சொன்ன பிறகு, அருகில் வராதே என்று பாம்பை போல சீறினாள். கிழவி பதிலுக்கு அதட்ட அவளையும் முறைத்தாள் அந்த பெண். ஏன் இந்த பெண் கோபப்படுகிறார்கள் என்று உமையால் மிருதுவாக கேட்க, கிழவி பதிலுக்கு சிரித்தாள். இப்படியும் சில ஜென்மங்கள் உண்டு. தான் பேரழகி என்ற கர்வம். பிணமாகிற வரையில் சில பெண்களுக்கு அது விடாது. இவள் அப்படி ஒன்றும் அழகி இல்லையே என்று உமையாள் கேட்க, அது உனக்கும் எனக்கும் தெரிகிறது, அவளுக்கு தெரியவில்லையே என்றாள் கிழவி. சரி, அழகியாகவே இருக்கட்டும், நம்மை நோக்கி சீருவானேன்? சத்திரிய வம்சத்தை சேர்ந்த என் அருகே ஒரு வேளாள பெண்ணை அமர செய்கிறாயே என்று கத்துகிறாள். அப்படியா? பிறகு? அரசருக்கு அணுக்கியாக கிழத்தியாக அவள் மாறினால் உன்னை உட்கார வைத்ததற்காக என்னை உயிரோடு சுட்டு பொசுக்குவாள். அசிங்கமாக அல்லவா பேசுகிறாள்? வேறு எப்படி பேசுவாள்? காம கிழத்தியின் மகள் காம கிழத்தியாகத்தான் இருக்க வேண்டும். உங்களுக்கு குழந்தைகள் இல்லையா? உமையாள் கேட்டாள். ஒரே ஒரு மகன், சமண பள்ளியில் படித்தான். மருத்துவம் முக்கிய பாடமாக படித்தான். விருது ஏற்றான். கடல் கடந்து ஈழம் போகிறேன் என்று போய்விட்டான். துறவியாக மாறிவிட்டாரா? துறவி ஆனானா என்பது எனக்கு தெரியவில்லை. துறவியாவதற்கான பயிற்சி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. உங்கள் மகன் துறவியானது உங்களுக்கு வேதனையாக இல்லையா? முதலில் இருந்தது. வம்சாவழி அற்று போகிறதே என்ற வேதனை இருந்தது. ஆனால் என் மகன் போருக்கு போக மாட்டான், வாள் ஏந்த மாட்டான், எவரையும் வெறியோடு வெட்டி தள்ள மாட்டான், எவரையும் கசையில் அடித்து துன்புறுத்த மாட்டான், பெண்கள் தலைமயிரை பற்றி இழுத்து வந்து அவளை கிழத்தியாகவோ பொது மகளிராகவோ மாற்றுவதற்கு நிர்பந்திக்க மாட்டான் என்கின்ற நிம்மதி போதும் என்று இருக்கிறது. வேதனைப்பட்ட பெண்ணாகிய எனக்கு பிறந்த பிள்ளை வேறு எவரையும் வேதனைப்படுத்த மாட்டான் என்கின்ற நிம்மதி வந்துவிட்டது. ஆக உங்களுக்கு புருஷனும் துணையில்லை, பிள்ளையும் துணையில்லையா? ஆமாம். அதனால் என்ன? எனக்கு நானே துணை. கிழவி சாதாரணமாக கூறினாலும் அவள் குரலுக்கு பின்னே ஒரு வேதனை இருந்தது. சற்று நேரம் மௌனமாக இருந்த கிழவி மறுபடியும் பேசினாள். நல்ல வேளை, எனக்கு தலை நரைத்த பிறகு சோழர்கள் படையெடுத்து வந்தார்கள். இல்லையெனில் வாடி என்று கைப்பிடித்து இழுத்தவர்களோடெல்லாம் நான் படுக்க வேண்டியிருக்கும். அடிமை பெண்கள் தேவரடியார்களை விட கேவலமானவர்களாக நடத்தப்படுவார்கள் என்பது எனக்கு தெரியும். உயிர் கொடுத்து உயிர் வாங்கி எங்களை பிடித்து வந்தவர்கள் அல்லவா? அதனால் மிருகங்களைப் போல நடத்துகிறார்கள். தேவரடியார்களுக்கு தெரிந்த ஆட்டமோ பாட்டோ யாழ் மீட்டலோ எதுவும் எங்களுக்கு தெரியாது. எனவே போகத்திற்கு மட்டுமே என்று எங்களை ஒதுக்கி தனியே வைத்து விடுவார்கள். பழையாறைக்கு அருகேயுள்ள கரந்தையில் சிறையெடுத்த பெண்களுக்காக தனியே வேளம் அமைத்திருக்கிறார்களாமே. ஆமாம், கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றால் உமையாள். சோழன் ஜெயித்து விட்டான், என்னை சிறைப்பிடித்து வைத்து விட்டார்கள். சாளுக்கியம் ஜெயித்திருந்தால் உன்னை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருப்பார்கள். அப்போதும் இப்படித்தான் பேசுவீர்களா? பெண்களுக்காக பரிந்து குமுறுவீர்களா? அவர்களை துன்புறுத்த வேண்டாம் என்று தடுப்பீர்களா? அப்படி தடுத்ததன் விளைவுதான் என் புருஷனின் 3வது மனைவி, இந்த குடகுக்காரி இருக்கிறாளே இவள். இவளை ஊருக்கு பொதுமகளாக ஆக்க வேண்டும் என்று ஏக கூச்சல்கள். இவள் அழகையும் இளமையையும் பங்கு போட்டு கொள்ள வேண்டும் என்று பலமான ஆர்ப்பாட்டங்கள். இவள் பூப்படையும் முன்பே திருமணமாகிவிட்டதாம். இவள் புருஷனின் தலை போரிலே துண்டிக்கப்பட்டதும் பசுவை இழந்த கன்று மாதிரி கதறி கொண்டிருந்தாள். காலாகாலத்தில் எனக்கு ஒரு மகள் பிறந்திருந்தால் அவளுக்கு இந்த வயதுதானே இருந்திருக்கும். மயங்கி விழுந்தவளை வாரி எடுத்துக்கொண்டு வந்துவிட்டேன். சேனாதிபதி விரும்பினார் போலும் என்று நினைத்து அமைதியாகிவிட்டார்கள். ஒரு விஷயம் தெரியுமோ? என் புருஷனும் இவளை இன்று வரை தொடவே இல்லை. இவளும் அவர் எதிரே நின்றதில்லை. என்னோடு மட்டும்தான் பேசுவாள். நான் இருக்கும் இடத்தில்தான் இருப்பாள்.
இந்த போருக்கு பிறகுதான் என் புருஷனை பற்றி அதிகம் விசாரிக்கிறாள். அவர் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு வேளை உணவு மட்டுமே உண்டு நோன்பிருக்கிறாள். இரவு உணவு உண்பதே இல்லை. எதற்கு என்று கேட்டால், உங்களுக்காக நோன்பிருக்கிறேன் என்று என்னை சுட்டி காட்டுகிறாள். சரி, நீங்கள் இரண்டாவது, இவள் மூன்றாவது, முதலாவது யார்? கொஞ்சு விட்டார்கள். ஐயோ, எப்போது? 15 தினங்களுக்கு முன்பு. ஏன்? அந்த புறத்துக்குள் நுழையக்கூடாது என்று வாள் நீட்டி தடுத்தார். தட்டிவிட்டு உள்ளே போனார்கள். தட்டிய சோழ வீரனை அக்கா வெட்டி வீழ்த்தினார்கள். சொடுக்கு நேரத்தில் நெஞ்சிலும் வயிற்றிலும் தொண்டையிலும் 3 கத்திகள் பாய்ந்தன. எங்கள் கண் முன்பே அந்த கோரச் சம்பவம் நடந்தது என்றாள் கிழவி. ஜம்புநாதா என்று உமையால் வேதனையால் முகம் பொத்திக் கொண்டாள். உண்மைதானா இது என்பது போல கிழவியை பார்த்தாள். பெண்களில் பல வகை உண்டு உமையால். எவனுக்கு காம கிழத்தியாவோம் என்று கனவு காண்பவரும் உண்டு. கத்தியால் குத்தப்பட்டு செத்தவரும் உண்டு. என்னை போல வெள்ளத்தில் மிதக்கின்ற நெற்று தென்னையான பெண்களும் உண்டு. என் கவலையெல்லாம் வாழ்ந்தே அறியாத இந்த குடகு பெண்ணுக்கு எந்த இழுக்கும் வரக்கூடாது என்பதுதான். சிறைப்பிடித்து வரப்பட்ட பெண்களுக்கு எந்த துன்பமும் நேரக்கூடாது என்று நான் செம்பை மாதேஸ்வரருக்கு வேண்டிக் கொள்கிறேன் அம்மா. வேறு என்ன என்னால் செய்ய முடியும்? உமையாள் கை கூப்பினாள். அது போதும் உமையாள். உனக்கு நல்ல புருஷன் கிடைக்கட்டும். அவன் போரில் ஊத்தையடையாமல் நீண்ட நெடுநாள் வாழட்டும். நிறைய குழந்தைகள் உனக்கு பிறக்கட்டும். நிலமும் நீச்சுமாய் மாடும் கன்றுமாய் நெல்லும் வரகுமாய் நீங்கள் வாழ நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அந்த குடகு பெண் சுருண்டு படுத்துக்கொள்ள கிழவியும் தூணோரம் படுத்துக்கொண்டாள். வெளியே குடி வெறியில் பாட்டு பாடுவதும் அவ்வப்போது வெறியில் ஊதப்படும் எக்காலங்களும் கேட்டன. கிராமம் தூங்கவே இல்லை என்பது தெரிந்தது. கிழவி புரண்டு படுத்தாள். கால் குடைச்சல் என்று மறுபடி எழுந்து கொண்டாள். கிழவியை அழுத்தி பிடித்து தூங்க வைத்து அவள் கால்களை உமையால் பிடித்துவிட துவங்கினாள். நான் கைதி உமையால், என் காலை எதற்கு பிடிக்கிறாய்? அதனால் என்னம்மா? நீங்கள் வாழ்ந்தவர், நன்கு வாழ்ந்து நல்ல பிள்ளை பெற்றவர், பாவப்பட்ட பெண்ணுக்கு துணையாக நின்றவர். குடகோ தொண்டை நாடோ சோழமோ பெண்களுக்கு பெண்கள்தான் துணை. பெண்ணுக்கு பெண் எதிரியானால் ஊரில் மழை பொய்யாது, பயிர் விளையாது. நீங்கள் உறங்குங்கள். உமையால் கால் பிடித்துவிட்ட சுகத்தில் கிழவி அயர்ந்து தூங்கினாள். கோவில் கர்ப்ப கிரகத்தில் மட்டும் சிறிய விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. விளக்கையே பார்த்து கொண்டிருந்துவிட்டு கண் மூட கண்ணுக்குள் விளக்கு தெரிந்தது. விளக்கு பெரியதாகி தீ எழுந்து அவள் வீட்டையே எரித்தது. ஊர் முழுவதும் பரவியது. அவள் தாத்தா உருவிய வாளோடு முன்னும் பின்னும் ஓடினார். கத்தியை வீசி நெருப்பை வெட்டினார். ஒரு பெரிய கத்தி காற்றில் வந்து அவர் தலையை வெட்டியது. தலை வேறு முண்டம் வேறு ஆகியது. அவள் வாய்விட்டு கத்தினாள். யாரோ ஆதரவாக பிடித்து கொண்டார்கள். கவலைப்படாதே, உனக்கு நல்ல புருஷன் கிடைப்பான் என்று தலை நரைத்த கிழவி அவள் காதிலே சொன்னாள். அவளை உதற விழிப்பு வந்துவிட்டது. கோவில் பெருங்கதவை திறந்து தீப்பந்தங்கள் உள்ளே நுழைந்தன. விடிய போவதை குளிர் காற்றும் குயில் கூவலும் அறிவித்தன. பெண்கள் எல்லோரும் எழுந்திருங்கள் என்று கனத்த குரல் கட்டளையிட்டது. ராஜேந்திர சோழர் ஊர் எல்லை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாராம். படைகள் புறப்பட்டு விட்டனவாம். மழையாக இருப்பதனால் கோவில் பகுதியில்தான் தங்க ஏற்பாடாம். பெண்களை பல பகுதிகளாக பிரித்து கிராமங்களில் உள்ள வீட்டுக்கு அனுப்ப போகிறார்களாம். உமையால் கிழவியையும் குடகுக்காரியையும் எழுப்பினாள். விவரம் சொன்னாள். கிழவி தன் வயதையொத்த பெண்டிரை சேர்த்து கொள்ள 11 பேர் அவள் தலைமையில் உமையாளின் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். வேலியும் திறந்த வெளித்தோட்டமும் நெல் உலர்த்தும் மண் தரையும் தாண்டி பெண்கள் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தார்கள். 2 பக்க திண்ணையுள்ள வீட்டிற்குள் நுழைந்தார்கள். 2 கட்டு வீட்டை தாண்டி கொள்ளைப்புறத்தில் போய் அமர்ந்து கொண்டார்கள். உமையால் செப்பு தவளையும் கயிறும் கொடுக்க கிழவி குளிப்பதற்கு நீர் இறைக்க துவங்கினாள். பல் துலக்க வேப்பந்தழையை ஒரு பெண்மணி உடைக்க அவர்கள் நீர் சொம்போடு செடிகளுக்கு நடுவே போனார்கள். பருப்பும் அரிசியும் கலந்து பெரிய பானைகளில் உமையால் கஞ்சி தயாரித்தாள். மிளகு கலந்து துவரை அவித்தாள். கீரைகளை பறித்து சிறிது உப்பிட்டு வேகமாக மசியலாக்கினாள். குளித்துவிட்டு வந்த பெண்களுக்கு புதிய மண் சட்டிகளில் கஞ்சியும் இலையில் துவரையும் கீரை மசியலையும் பரிமாறினாள். உனக்கு கோலமிட தெரியுமா? ஒரு பெண்மணி உமையாளை கேட்க, தெரியும், ஆனால் நன்றாக வராது என்று வெட்கத்துடன் உமையாள் பதில் சொன்னாள். அவள் வீட்டு முற்றத்தில் பெரிய இழைக்கோலம் போடப்பட்டது. தென்னம் ஓலையில் கீறி மடித்து புதுவிதமாக தோரணங்களும் கட்டப்பட்டன. இதை வாசலில் மாட்டு. இதை உங்கள் ராஜேந்திர சோழர் பார்த்துவிட்டு பரவசமாகட்டும். தான் கொள்ளையடித்த பண்டாரத்திலிருந்து உனக்கு பரிசுகள் தரட்டும் போ, ஒரு பெண் சொன்னாள். ஏன் இப்படி பேசுகிறாய்?
உன் தலைவிதிக்கு இவளை ஏன் கோபித்துக் கொள்கிறாய்? அந்த பெண்மணியை கிழவி அதட்டினாள். இல்லை அம்மா, வயிறார சோறு போட்டவளை நான் கோபித்துக் கொள்வேனா? என் கோபமெல்லாம் ஆண்கள் மீதுதான். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது வெளியே ராஜேந்திர சோழரின் வருகை அறிவிக்கப்பட்டது. திருமன்னி வளர என்று தொடங்கி பல போர்களில் அவர் கொண்ட வெற்றியை பறைசாற்றியது. அந்த பெண்கள் கொல்லைப்புறம் போய் அமர்ந்து கொண்டார்கள். உமையாள் வாசலை நோக்கி ஓடினாள். பெரிய எக்காளங்கள் முதலில் வந்தன. சோழர் கொடியை தாங்கி பல நூறு குதிரைகள் பின்னே வந்தன. முதலில் வலங்கை படையினரும் பிறகு இடங்கை படையும் வந்தார்கள். பிறகு தெரிஞ்ச கைக்கோளர் படை வந்தது. 100 கணக்கில் யானைகள் நடத்தி செல்லப்பட்டன. யானையிலிருந்து துணிகளையும் வினோதமான பாத்திர பண்டங்களையும் பொன் வெள்ளி காசுகளையும் கிராமத்து தெருக்களிலே இறைத்து கொண்டே போனார்கள். சில யானைகள் மீது நீல நிற கல்லில் சிற்ப வேலைப்பாடு அமைந்த தூண்கள் வந்தன. யானைகளுக்கு பிறகு வேதியர் கூட்டம் அரசரை பார்த்தபடியே வந்தது. 100 கணக்கில் வேதியர்கள் தாண்ட தனியே ஒரு யானை மீது ராஜராஜ சோழனுடைய திருக்குமாரர், சோழ சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்திய வீரர், அகலமான மார்பை முத்துக்களும் நவரத்தினங்களும் அலங்கரிக்க வந்தார். குதிரைப்படை வீரன் ஒருவனால் உமையாளின் வீடு ராஜேந்திர தேவருக்கு காட்டப்பட்டது. தாத்தாவின் பெயர் கூறி அவர் எங்கே என்று விசாரிப்பு நடந்தது. ராஜேந்திர சோழ தேவர் வாழ்க என்று தாத்தாவின் குரல் பிளிரலாக கேட்டது. தாத்தா தன் முன் மெல்லிய மூங்கிலை நட்டு வைத்திருந்தார். நீண்ட முள் முடியை மூங்கிலின் நுனியில் இருக்க முடிந்திருந்தார். நெற்றி முழுக்க திருநீரும் இடையில் புது ஆடையும் அணிந்திருந்தார். எங்க ராஜா ராஜேந்திர சோழ தேவர் வடதேசத்து போரில் ஊத்தையடையாமல் வெற்றியோடு ஊர் திரும்பி வந்ததால், அப்படி திரும்பி வர ஜம்புகேஸ்வரர் அருள் செய்ததால் நான் வேண்டிக் கொண்டபடி என் உயிரை ஜம்புகேஸ்வரருக்கு நரபலியாக தருகிறேன். என் உடமையையும் உறவையும் ஜம்புகேஸ்வரர் காப்பாற்றட்டும். வாழ்க சோழ நாடு, வாழ்க ராஜேந்திரர், வாழ்க சோழ மன்னர் பரம்பரை, வளர்க சைவம் என்று தாத்தா வெறி பிடித்தவர் போல வாள் உயர்த்தி கத்தினார். அவரை சுற்றி நின்ற கூட்டம் விலகி கொண்டது. அடே இரு என்று மன்னர் கத்த, தாத்தா இடது முழங்கால் மடித்து தரையில் வைத்து கொண்டார். வலது பாகம் பூமியில் உறுதியாக நின்றது. அவர் உட்கார மூங்கில் வளைந்து குடுமியை மேலே இழுத்தது. வீரனே சற்று இரு, மாராயர்கள் கூச்சலிட்டார்கள். தாத்தா வாள் உயர்த்தி அரசரை வணங்கினார். வாளின் கைப்பிடி வளையத்தில் விரல் விட்டு வேகமாக சுழற்றினார். தலை குனிந்தார். சுழற்றிய வாளை ஓங்கி கழுத்தில் போட்டுக்கொண்டார். காலை வெயிலில் பளபளத்த அந்த வாள் விசுக்கென்ற சத்தத்தோடு அவரின் கழுத்தில் இறங்கியது. தலை துண்டாகியது. துண்டான தலையுடன் மூங்கில் நிமிர்ந்து ஆடியது. சுற்றி உள்ளவர்கள் மேலெல்லாம் இரத்தம் தெரித்தது. தலையில்லாத உடம்பு மட்டும் 2 கைகளாலும் வாளை எடுத்து மன்னர் முன்பே தரையில் வைத்தது. உடம்பிலிருந்து இரத்தம் பெருகி மண் முழுவதும் சேராயிற்று. தாத்தாவின் உடல் தரையில் விழுந்து உடம்பு சரிந்தது. மூங்கிலில் ஊசலாடும் தலையை யாரோ ஒருவன் பிடித்து நிறுத்தினான். கண்கள் நிலை குத்தி மன்னரையே பார்த்தன. உதடு இடைவிடாது வாழ்க ராஜேந்திரன், வாழ்க ராஜேந்திரன் என்று முணுமுணுத்தது போல இருந்தது. உடல் சரிந்ததும் உதடுகளும் அசைவை நிறுத்தின. கண்கள் சொருகின. நீண்ட எக்காலத்தை யாரோ பலமாக ஊதினார்கள். தாத்தா என்று உமையாளிட்ட அலறல் அந்த எக்கால சத்தத்தில் மங்கி போயிற்று. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.